எஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்பிகே தமிழன் கேமர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம KTM RC 390யோட மாடிஃபைடு வருஷனை GT San Andreasக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பைக் மாட்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், பைக் லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, டவுன்லோட்ஸுக்குள்ளே போய்க்கோங்க ZHORல. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து KTM 390 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா, அது எக்ஸ்ட்ரா கியர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கியர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ZHORலேருந்து வெளில வந்துடுங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டில் தான் அது பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ GT IMG டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றிருக்கணும். ஏற்றினதுக்கப்புறம் ஓப்பன் IMG அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உள்ளே போயிருங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு எனக்கு வந்து 13ங்கிறதுனால காம்டாட் ராக்ஸ்டார்க்குள்ளே போய்க்கிறேன். அப்படியே ஃபைல்ஸ்குள்ளே போய்ட்டு TXBD அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் GTA 3 IMG அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 3 புள்ளி இருக்கும், ஆல் ஃபைல்ஸ் வித் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் அந்த கோட் மாதிரி ஒன்று இருக்கும், நான் அமுக்குறேன் பாருங்கள். அதுலேருந்து வெளில வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கும். அதில் கேஸ் தேடி பாருங்கள் கொஞ்சம். ஓகேங்களா, KTM RC 390 மாடிஃபைடுன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு DFF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், PCG 600 DFF அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. ப்ராசஸிங்னு வந்துடும், 1 செகண்டில் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்காது, இதில் தொட்டு 5ஆவதாக ரீபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க கேஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ரீபில்ட் ஐடியா இருக்கும், அது ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே விட்டுரும். ஓகேங்களா, ஒரு 3-4 செகண்ட் இல்லை 5-6 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போ GTA 3 IMGயோட இது முடிஞ்சு போச்சு. சாரி, GT IMG டூலோட முடிஞ்சு போச்சு வேலை. ஓகேங்க, இப்போ வந்து TXD டூலுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் GTS ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்கள் ZHORல ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, ZHOR மாதிரி தான் காட்டும். நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே போய்ட்டு காம்டாட் ராக்ஸ்டார்க்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் ஃபைல்ஸுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் TXBD அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு TXD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃப்ரம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்கம்ப்ரஸ்டு 320p அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி உங்களுக்கு காமிக்காது, நான் உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து டவுன்லோடுக்குள்ளே போய்ட்டு அப்புறம் நம்ம KTM RC 390 அப்புறம் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், 3 ஃபைலோட சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3 புள்ளி இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க கேஸ். அப்புறம் மேலே செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, நான் கிளிக் பண்ணுறது தெரியும். இப்போ தான் முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னு பண்ணிக்கோங்க, இல்லைனா தப்பாயிரும். ஒயிட் கலரில் வரும்லாம், ஆடியோ வராது அதில். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரி எதாவது ஆயிரும், அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க கேஸ், அது இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா, இம்போர்ட் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிட்ருக்கும், நான் அதில் கட் பண்ணவே இல்லை ஃபுல்லாக. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 77. ஓகே, இது கொஞ்ச நேரத்தில் ஆயிரும் கேஸ். ஓகேங்களா, சீக்கிரமாகவே ஆயிரும், அதுக்குன்னு வெளில போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வெளில வந்துடுங்க. ஓகேங்களா, இந்த ஆப் போட்டு வெளில வந்துடுங்க. இப்போது வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம ZHORக்குள்ளே போய்க்கோங்க கேஸ். ஓகேங்களா, நம்ம ZHOR ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க, KTM RC 390 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய் ஃபைல்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து ஆடியோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், மல்டி செலக்ட் கொடுத்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. மேலே இருக்க அம்புக்குறியை வச்சு டிவைஸ் ஸ்டோரேஜுக்குள்ளே போய்ட்டு காம்டாட் ராக்ஸ்டார் நம்ம இங்கே வெளியில் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்குள்ளே போய் ஃபைல்ஸ்குள்ளே போய் டிக்கு கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போது ZHORலையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து மல்டி செலக்ட் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி அப்புறம் மேலே இருக்க அந்த இது தொட்டிங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ் வரும். அப்படிலாம் வெளில வந்து டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க. டேட்டாக்குள்ளே போய்ட்டு காம்டாட் ராக்ஸ்டார் ஃபைலை தேடுங்க கேஸ், உங்கள் கேம் ஃபைலு GTA ஃபைலு கேஸ். எங்கடா இருக்குது, அந்த இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபைல்ஸ்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பேட் ஐக்கானை தொட்டு வாய் கொள்வது. ஓகேங்களா, நான் இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் லேட்டாகும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் வந்து ZHOR வெட்டி வெளில வந்துடலாம். ஒரு கட்டு இல்லாமல் GT San Andreasக்குள்ளே இப்படியே காமிக்கிறேன். ஓகேங்களா,
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல் மிஷின் கம்ப்ளீட்டட் மோடு போட்டிருந்தீங்கன்னா பிஎம்எக்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஏன்னா அந்த மோடு போடல, நான் ஏற்றும் போது அது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு டிஃபால்ட்டாக. ஓகேங்களா, இப்போ வந்து உள்ளே போயாச்சு கேஸ். இப்போ வந்து நீங்கள் வெளில போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட் கோடை எப்போ போடுவோம்ல அது கொடுத்து வெஹிக்கிள் ஸ்பான் பைக்ஸ் அப்புறம் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து பிசிஜே 600 அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த மேலே இருக்க பட்டனை கொடுத்தீங்கன்னா வந்துடும். என்னடா கலரை காணும் இப்போ வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கலர் வந்து பிளாக் கலரில் தெரிஞ்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்பான் பண்ணும்போது தெரியல. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் உங்களுக்கு கேட்குமான்னு என்னென்னு தெரில. ஓகேங்களா, பேக்ரவுண்டில் போட்டிருந்தேன்னா கேட்கும். அசால்ட்டாக 300 தொட்டுருங்க கேஸ். நான் வந்து இது டிராஃபிக் மோட் ஹெவியில் வச்சுருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு காட்டாது இப்போ. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே போகும். இப்போ நான் வந்து எங்கேயாவது அடித்து சொல்லும் போதே கீழே விழுந்துட்டேன் கேஸ். சரி ஓகே, அதை விடுங்க. இந்த பைக் வெறித்தனமாக இருக்குது. ஓகேங்களா, டெஸ்ட் ட்ரைவெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் கேஸ். ஓகே, அன்டில் தென் பாய் ஃப்ரம் எஸ்பிகே தமிழன் கேமர். ஓகே, பாய் 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 பாய்.